இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அம்மாநில துணை முதல்வர் அஜித் பவார் சிறிய ரக விமானத்தில் சென்றார். அவருடன் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர், 2 பைலட்டுகள் மற்றும் விமான ஊழியர் என மொத்தம் 5 பேர் பயணித்தனர். விமானம் பாராமதி ஏர்போர்ட் நெருங்கியதும் அங்கு தரையிறங்க முயற்சி செய்தது. ஆனால் திடீரென காலை 8:45 மணிக்கு ரேடாரின் கண்காணிப்பில் இருந்து விலகிச் சென்றது. அப்போது பைலட்கள் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க முயற்சி செய்தனர். ஆனால் பாராமதி ஏர்போர்ட் ஓடுபாதை அருகில் உள்ள திறந்தவெளி பாதையில் விழுந்து நொறுங்கியது. தரையில் விழுந்தவுடன் விமானம் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த 5 பேரும் உடல் கருகி இறந்தனர். அவர்கள் அணிந்திருந்த கைக்கடிகாரம், ஆபரணங்களை வைத்தே உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து 5 பேரின் உடல்களும் அகில்யாபாய் ஹோல்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு இறுதிச் சடங்கு செய்வதற்காக அஜித் பவாரின் உடல் காட்டேவாடியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் விமான விபத்து நடந்த இடத்தில் விமான கட்டுப்பாட்டு இயக்குநரக அதிகாரிகள், தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். விமானத்தின் கருப்பு பெட்டியை மீட்டனர். விமானம் விபத்தில் சிக்குவதற்கு முன் தரையிறங்க வேண்டாம் என்றும் தொடர்ந்து பறக்குமாறும் தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. விமானத்தின் தரவுகள், விமானிகளின் குரல் பதிவுகள் அடங்கிய கருப்பு பெட்டியை ஆய்வு செய்வதன் மூலம் விபத்து குறித்த தெளிவான தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.